இந்த வெற்றிமாறன் அப்படின்னாலே இப்போ எல்லாம் சமீப காலங்களில் ஏப்பா வெற்றிமாறனா என்னப்பா பஞ்சாயத்து இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா வெற்றிமாறன் படம் எப்பப்பா வரும் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய எதிர்பார்ப்பு உள்ளே வந்துருச்சு இல்லையா. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, தானு வந்து வெற்றிமாறன், தானு, சிம்பு, STR49 பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கு உண்டான ஒரு விஷயமா திரு கலைப்புலி தானு அவர்களே வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இந்த மாதிரி STR49 பற்றின ஒரு அப்டேட் வந்து வர அக்டோபர் 4 வரும் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாரு. அதுலேருந்தே பரபரப்புக்க ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா அப்டேட்டு, என்னப்பா அப்டேட்டு, என்னப்பா அப்டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் ஏன்னு தேடும் போது நாங்களே வந்து நிறைய பேர்கிட்ட அப்படியே என்கொயரி பண்ணி விசாரிச்சு அப்படின்னு கேட்கும்போது பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. என்ன உண்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STR49 படத்தோடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரோமோவில் 2 வெவ்வேறு காலகட்டங்களில் எஸ்டிஆரோடைய விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு வந்து வெற்றிமாறன் இயக்குனர் தெரியும். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக வெற்றிமாறன் ஜிவி பிரகாஷ் கூட தான் அதிகமாக பயணிச்சிருக்காரு, ட்ராவல் பண்ணியிருக்காரு, மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வெற்றிமாறனுக்கு மட்டும் கிடையாது, சிம்பு அவர்களுக்குமே. சிம்பு அதிகமாக யுவன் கூட தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ இங்கேயுமே அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு இது. ஸோ ஒருவேளை அனிருத் மியூசிக்கு வெற்றிமாறன் படம் அந்த காம்போ எப்படி வரும் என்னங்கிறதுலாம் தெரியாது. பட் இது ஒன்று. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து டிராகன் படத்தோட ஹீரோயின் கயாடு லோகர் இதில் வந்து பேரா பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த 2 அப்டேட்டும் யோசிக்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு.